ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 8th வீக் டே 5 நைட்டு ஓட்டு ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 10,000-15,000 வியூஸ் போகுது. ஸோ ஒரு 1000 வியூஸ், ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து அதை மென்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷக்கிருமிகள் வந்துட்டு டிஸ்லைக்கு போடணும்னு சொல்லிட்டு போடும்போது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் கொஞ்சம் லைக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுனால, ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதனால் சரி, நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டால் டாஸ்க் ஐயோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸாக மாறினதுக்கு அப்புறமா இந்த டாஸ்க்கை கொடுத்தாங்க. நான் தான் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் அதை காமிக்கிறதுக்கு போராடி சண்டை போட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி வின் பண்ணிட்டாப்ல. ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்துட்டு நம்மளோட சிவகுமார். அதுவும் கடைசியாக வந்து செம்ம ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. என்னென்னா ஜெஃப்ரியும் சிவகுமார் விளையாடக்கூடாது. ஜெஃப்ரிக்காக யாராவது நியமனம் பண்ணுங்க பிக் பாஸ் சொல்லும்போது ஜெஃப்ரிக்காக ரயானும் சிவகுமாருக்காக நம்ம அருணும் இறங்கினாங்க. ஆனால் அருண் பார்த்தீங்கன்னா சிவகுமார் பொம்மையை தூக்குவார்னு பார்த்தா ஜெஃப்ரியோட பொம்மையை தூக்கி உள்ளாச்சிட்டாரு. இதுக்கு பருத்து மட்டும் குடநிலை இருந்திருக்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. எது எப்படியோ நம்ம ஜெஃப்ரி வின் பண்ணுறப்பல அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த திருட்டு பிரியாணி, நானும் வெளியில் வரும் பார்க்குறேன். அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துச்சு. ஆனால் அது வெளியே வர விடாமல் அந்த டீம் பண்ண வேலைகள், ஒரு பக்கம் ஆனந்தி, ஒரு பக்கம் நம்ம அருண் பிரசாத், ஒரு பக்கம் தர்ஷிகா, மாறி மஞ்சரி வாயை அடைச்சி. ஆனால் இந்த சண்டை ஆரம்பித்ததுக்கு மூல காரணமே நம்மளுடைய ஜாக்லின் தான். ஒன்றுமே இல்லை. ஜெஃப்ரி வந்துட்டு பிரெட்டை காமிக்கும்போது அதில் தடவின வெண்ணெயை இந்த பொண்ணுக்கும் மஞ்சரியோட பிரெட்லேயும் தடவி இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. அவங்க கேட்டது வெண்ணெய், இவங்க போடா வெண்ணன்னு சொல்லி, சாரி போடா இல்லை, அந்த இவங்களை வந்துட்டு போங்க வெண்ணெய் அப்படி சொன்னதுனால இந்த பிரச்சனை வெடிச்சு மதியானம் வரைக்கும் சோறு சாப்பிடாமல் வெறும் சண்டையை மட்டும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். எப்போ தான் இந்த திருட்டு பிரியாணி சம்பவங்கள் வெளியே வந்தால் தான் நிறைய பேரோட முகத்திரை கிழியும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து இந்த ப்ரொமோத்திரியில் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல, தேவையில்லாது பாயை கிண்டுனாங்க. அவர் சொல்லிட்டாப்புல என்னன்னு, இந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறார், வெறும் பேச்சை மட்டுமே வச்சு இந்த சீசன் 8 டைட்டில் விடற வந்து நம்ம கனவுல மட்டும் நினச்சிடாத, அப்படி தான் சீசன் 7 வின் பண்ணாங்கன்ட்டார். இப்போ என்னாச்சு, ஏன் தேவையான்னு கேட்குறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் அதை சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. என்னதான் நான் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்துட்டு அந்த சீசன் 7 டைட்டில் வின்னரை கொஞ்சம் அசிங்கம் பண்ணுற மாதிரி, டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு மாதிரி கூட எதாவது டீல் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அப்படி சொல்லியும் இவர் வந்துட்டு பப்பன் பண்ணிட்டு போனதான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு ட்ரெண்ட் சென்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டபு டப்பா, அப்புறம் வந்து டபுக்கு டப்பா டையால் ஒரு சொல்லிட்டு நேற்று ஒன்று, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்பா சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 92,979 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.4. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க ஜாக்லினுக்கு எப்படி ஓட்டு வருது தெரியுமா உங்களுக்கு? சௌந்தர்யாவோட ஓட்டு வருது, ஜெஃப்ரியோட ஓட்டு வருதுன்றாங்க. ஏங்க அவளை வந்துமே வந்து 1 லட்சத்தை ஒன்றும் தொடவே இல்லைங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஈஸியாக முடிய விடுதுங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, ஜெஃப்ரிக்கு உங்களுக்கு எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அந்த வெண்ணெயை போடும்போது ஏன் மஞ்சரி கொஞ்சம் வச்சாதான் என்ன. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அந்த இதில் என்னமோ வாலண்டியராக இவங்க வந்துட்டு இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிச்சன் வேலையை வாரம் மாறிட்டு இருக்கு. இவங்க வந்து 1வது நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்க மட்டும் தான் சமைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் கூட சாப்பிடாம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கோம். நீங்கள் என்னடானா இப்படி வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க. உங்களை யார் சாப்பிட வேணாம் சொன்னது கேட்குறேன் நான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு பெரிய இதுவாக டிபேட்டாக போயிட்டுருக்கு. பாவம் அவங்களே சாப்பிடாமன்ற மாதிரி ஒரு ஸ்கோர் வேறு ஓடிட்டுருக்கு. அதனால் முத்துக்குமரனும் பவித்ராவை என்ன பண்ணாங்க, நீங்கள் இனிமேல் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஒரு முடிவை போட்டாங்க. இப்போ இனிமேல் இந்த பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. என்னென்னா ரயான் வந்துட்டு வின் பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு மஞ்சரியை பிடிச்சி இழுக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய வேலைகளை பண்ணலாம். ஆனால் ரயான் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக மற்றவங்களாம் பண்ணால் இவங்களுக்கு வந்து ஒரு அழுகை வந்துடுது. அது என்ன மாயமோ மந்திரமோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ரயானும் நம்ம ஜாக்லினும் முத்துக்குமரனை பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அவன் பாவண்டா, அவன் வந்து இன்னும் ஓப்பனாக பாவ மாட்டான், பாவமாக இருக்குது, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மென்டலாக வந்து ஹெல்ப் தேவைப்படுதான். அவர் மென்டலாக கண்டு நீங்கள் தானன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் ஜாக்லினோட கேம் சூப்பராக இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா?
ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 75,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.19. இன்றைக்கி ஜெஃப்ரி வின் பண்ணோன்னே அவர் அப்படியே அள்ளி தூக்கி சுற்றுறாங்க. என்ன ஒரு அக்கா தம்பி பாசம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அக்கா தம்பி பாசம் தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அது வந்துட்டு இவங்களுக்கு பிடித்த ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு பண்ணுற விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பிடிக்கலனா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எக்கேடு கட்டு போனாலும் சரி அவங்கள கலாய்க்கிறதுலேயே ரொம்ப இதுவாக இருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்கும் மஞ்சரிக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. ஜாக்லின் கூட தானே பிரச்சனை இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மஞ்சரி போட்டு பொழக்கிறாங்க. ஏன்? அந்த அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடித்தமான ஆளான ஜெஃப்ரியை வந்துட்டு மஞ்சரி கலாய்ச்சோன்னு உள்ள களத்தில் இறங்குறாங்க. அதுவும் வந்துட்டு கிச்சன் டீமை பற்றி ஆஹா ஓஹோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்றாங்க. கரெக்டு தான். ஆனால் அன்ஷிதா சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அன்ஷிதா வந்து உண்மையிலேயே ரொம்ப நாட்களாக வந்துட்டு இந்த கிச்சன் டீமில் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவித்ரா வந்துட்டு மஞ்சரி பண்ணதை வந்துட்டு அதாவது மஞ்சரி எல்லாருமே டார்கெட் பண்ணவொன்னே டென்ஷன் ஆகிட்டு பேசுகிறாங்க. பின்னாடி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இவங்க எதுக்கு டென்ஷன் ஆகிறாங்கன்னு தெரியல. ஏன் பவித்ரா வந்து மஞ்சரி சப்போர்ட் பண்ணி எல்லாரும் திட்டுது அப்படி பார்க்குறாங்க. ஏமா நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்போ மஞ்சரி சொன்ன மாதிரி உங்களோட வன்மம் மோடுதல வெளியே வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவங்களும் இந்த ஜெஃப்ரியும் அந்த கொஞ்சம் இதை வந்து அந்யூன்யத்தை கொஞ்சம் கம்மி பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. சரி, மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 56,147 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.53. இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டார் பிக் பாஸ். அந்த டால் டாக்ஸ்கள் வந்துட்டு நீங்களே ஒருத்தவங்க வந்து நியமனம் பண்ணணும், நீங்கள் ஆட முடியாதுன்னு ஜெஃப்ரிக்கும் சிவகுமாருக்கும். சிவகுமார் வந்து அருணை கூப்பிட்டார், எனக்கு அவர் வந்து ட்ரஸ்ட் இருக்குன்னு. ஆனால் அருண் வந்துட்டு எனக்கு கால் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு நீ போன்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொன்னார். ஆனால் அதுக்கு அவர் அழகாக என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் டைரெக்டாக என்னை கூப்பிட்டுருந்தா அவர் என்னை நம்பியிருப்பார். இப்போ நீ அனுப்புனா நான் போய் சப்போஸ் முடியாமல் தோத்துட்டேன்னா அவர் மைண்டில் அப்படி இருக்காது, அது வேறு மாதிரி போயிடும். அவர் என்னை டைரெக்டாக கூப்பிட்டுருந்தா அது வேறு விஷயம். இப்போ நீ தான் போய் அவனை சொல்லிட்டு சொல்லியிருந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வளவளா குழன்னு அந்த ஃபுட்டு மேட்டர் போகும்போது இவர் பெருசாக எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அருண் பேசும்போது இவர் கொஞ்சம் சப்போர்ட் வருவார். ஆனால் இன்றைக்கி பேசவே அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. பார்க்கலாம் இந்த டீசென்ஸ் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுறாருன்ட்டு. நாலாவது பிளேஸ் தான் ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா 40,475 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.75. ஸோ காலையில் வந்துட்டு முத்துக்காக பேசுகிற ரயான் ஒன்றுமே புரியல. அவன் வந்துட்டு முன்னாடி எப்படி ஒரு சூப்பர் பிளேயராக இருந்தான், எல்லா பிரச்சனையும் வந்து தட்டி கேட்டுட்டு இருந்தான். இப்போ பேசவே மாட்டான், பேசுறதுக்கு பயப்படுறான். அடிக்கணும்னா அடிச்சிருன்றாரு. யாரையும் அடிக்க சொல்கிறீங்க ஏன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆமாண்டா இப்போது ஜாக்லின் சொல்கிறாங்க என்னோட கிராஃப் பார்த்து வச்சுக்க நான் ஒரு அடி வாங்கிட்டேன்னா உடனே 1 ஹவரில் திரும்ப ரிட்டன் வருவேன். ஆனால் அவன் விழுந்துட்டானா அதுலேருந்து வரதுக்கு 20-30 நாள் ஆகிடுதுடா அப்படின்றாங்க. மாறி மாறி இவங்களே பேசிக்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ரயான் கிட்ட வந்துட்டு முத்துக்குமரன் பேசின ஒரு விஷயம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க நான் மஞ்சரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். நேற்று கூட நான் எதுக்காக உன்கிட்ட வந்தேன் அப்படின்னா நீ மஞ்சரியோட வயிற்று பிடிக்கும் போது மஞ்சரி கத்துனாங்க. அந்த இடத்துல மஞ்சரியாக இருந்தாலும் சரி அன்ஷிதா இருந்தாலும் சரி ஜாக்லின் இருந்தாலும் சரி நான் வந்திருப்பேன். மற்றபடி அவங்க நான் எதுக்கு வந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டார். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் நோயின்னு கத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாத அவங்ககிட்டே நான் சொல்லிட்டேன்னு வேறு சொல்லிட்டார். இதுக்கு மேலேயாவது முத்துக்குமர் மஞ்சரிக்கு டப்பா அடிக்கிறன்றதை நிறுத்துவாங்க அப்படின்னு நம்ம தோணுது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,827 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.94. ஸோ மஞ்சரி இன்னைக்கு தரமான சம்பவத்தை பண்ணாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு இந்த வாரம் முழுக்க செம்மாடி. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த டால் டாஸ்கில் வந்துட்டு சாச்சனாவை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஜெஃப்ரியோட பொம்மை அவங்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த புடி இப்படி நினச்சி பாருங்க பின்னாடியே போய் டம்முன்னு விழுந்து பின்ன மண்டல செம்மாடி கேர் ஆகிட்டாங்க. பயந்துட்டு நான்லாம் ஐயோன்னு. உடனே பிக் பாஸ் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இது ஹாலில் படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாங்க, டக்குன்னு உள்ளே போய் செக்அப் பண்ணி அப்புறமா தான் வெளியே வந்தாங்க. ரொம்ப ஏன்னா பின்மண்டை இதே ஜென்ஸாக இருந்ததுன்னா பின்னாடிலாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிரச்சனை ஏதோ இவங்களுக்கு கொஞ்சம் முடிந்ததுனால தப்பிச்சாங்களான்னு தெரியல. பாவமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று அடி வாங்கினாங்க, முந்தா நேற்று அடி வாங்கினா அடி வாங்கிட்டே இருந்தாங்க. சரி, ஃபிசிக்கல் அடி வாங்கினாங்களே, மனதளவில் அடி வாங்கினாங்க கேட்டிங்கன்னா மனதளவில் சரியான அடி காலையிலேருந்து போட்டு போராட்டி எடுத்துட்டாங்க. அது தீபக்கெல்லாம் வந்துட்டு மஞ்சரியை போட்டு கிழிச்சிட்டாப்பில் அழுதுட்டாங்க பவித்ரா கிட்ட சொல்லி. ஆனால் ஒன்று சொன்னாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து சிரமம் எடுத்து உங்களை எல்லாரும் பார்த்துக்கிறேன்னு கிச்சன் டீம் சொல்கிறாங்களே, இதை நம்ம கேட்டோமா? இவங்க கேட்காம ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு திரும்ப ஒரு விஷயத்தை கைமாற நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்களே, அதை நம்ம செய்யலைன்னா அவங்க கோவப்படுறாங்களே, இது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது உங்களுக்கு தோணுதான்றதா சொல்லுங்கள். ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 26,287 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.33. சத்யா பற்றி என்ன சொல்லலாம் நான் யோசிக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். இன்றைக்கி அவ்வளோ அமிழ்த்துமொழியில் நடந்துச்சு. சத்யா என்ன பண்ணார்? என்ன பண்ண எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. என்ன பண்ண இப்போ பண்ணி காட்டுறாங்க கொட்டாய் விட்டார். வேறு என்ன பண்ணார்? பார்த்தார் இப்போ ஞாபகம் வந்துச்சுங்க. சமையல் பண்ணிகிட்டு இருந்தார்.
அது சமையல் இல்லை, சமையலுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தார். வேற என்ன பண்ணார்? ஞாபகம் வந்துச்சு. அந்த பக்கம் டால் டாஸ்க் நடக்கும்போது இங்கேருந்து வேடிக்கை பார்த்தார். வேற என்ன நினச்சி? வேற ஒன்றும் நடக்கல. சரி, ஓகே. அடுத்தது 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 25,435 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.13. சிவகுமார் சூப்பராக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை தான். அவர் பார்த்தாவே கொஞ்சம் பாவம் ஆயிடுச்சு. நேற்றுலாம் வந்துட்டு ஆரியோ ஓகே கேட்டிக்கலான்றாரு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னென்னா அவர் மற்றவங்களாம் பேம்பரிங் பண்ணுற மாதிரி இவரையும் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய நினச்சி என்னை யாராவது பேம்பரிங் பண்ணுவாங்களான்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இன்றைக்கி தேவையில்லாமல் யாருக்கிட்ட வாயை விடக்கூடாதோ அவர்கிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்கி அவர் வாயுமொழியே போட்டார். என்னென்னா இங்கே வந்துட்டு இந்த ஃபுட்டு கொடுக்குற அந்த அவங்களாம் தெய்வம் மாதிரிங்க. அவங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு பாசத்தையும் நேசத்தையும் எல்லாத்தையும் பொழிஞ்சி அதை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அது எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நான் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன், அதனால் எனக்கு தெரியுது டேஸ்ட்டு அப்படின்ட்டு. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, இப்போ ரெண்டு குழந்தைங்க வந்தாங்களே அவங்களோட மோசமாக இருக்குங்க இந்த டோஸ்ட் கேட்குறவங்களாம் அப்படின்ட்டாரு. முத்துக்குமரன் பூச்சார். அந்த குழந்தைய விட மோசமாக இருக்கவங்க அந்த டோஸ்ட்டு கேட்குறவங்கன்னா டோஸ்ட்டை கேட்டது நான் தான். என்னே சொல்கிறீங்க? இல்லை, நான் உங்களை சொல்லலை. அப்போ யாரும் சொன்னீங்க? நான் பொதுவாக சொன்னேன். டோஸ்ட்டு கேட்டது நான் இல்லைங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்துட்டு நம்ம கேப்டனுக்கு பதில் சொல்கிறேங்க. இதை பாருங்கள், சபையில் சொல்லிட்டீங்களா சொல்லுங்கன்னா பயந்துட்டார். ஐயோ தேவையில்லாமல். ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி தலையெல்லாம் வர்றாரு. எதுக்குடா தலையாக வர்றாரு? அடுத்தவங்க காலை வர்றதுக்கு அப்படின்னு நினச்சா அவரையே அவர் வாரிக்கிட்டார். என்னத்தை சொல்ல. 8வது பிளேஸ் பார்த்தா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,137 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.06. இன்னைக்கு ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் அவரோட கருத்துக்கள், தரமான கருத்துக்கள் அப்படியே எடுத்து வைக்கணும்னு நினச்சிப்பாரு. மறந்துட்டார் போல இருக்கு. சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு டால் டாஸ்கில் ஏதாவது பணம்னு நினச்சிட்டு இருந்தார். அதையும் மறந்துட்டார். ஏதோ ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தார். சரி, இதுக்கு மேலே எனக்கு தெரியல, நானும் மறந்துட்டேங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்தி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,990 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.78. ஆனந்தி இன்னைக்கு சூப்பராக வந்துட்டு இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து. மஞ்சரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாக்லின், அதுக்கப்புறம் இந்த கிச்சன் டீமில் இருக்க எல்லாருக்கும் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறாங்க பார்த்தா, அந்த கிச்சன் டீமில் சாப்பிட்டாங்களன்னு ஒரு வாட்டி கேளுங்க. நம்மளுக்கு சாப்பாடை போட்டுட்டு அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னாங்க. இந்த பக்கம் மஞ்சரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. திடீர்னு பவித்ரா வந்துட்டு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க தெரிஞ்சுட்டு என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? மஞ்சரி இதோ பதில் சொல்கிறாங்கன்னா அதுக்குன்னு போட்டு இப்படி கலாச்சிட்டு இருப்பீங்களான்னு ஒன்றும் எந்திரிச்சாங்க. அச்சிச்சோ இதுலேயும் நம்ம ஸ்கோர் பண்ணோம். ஆமாம், அது எப்படி மஞ்சரி நீங்கள் கலாய்ப்பீங்க? எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஏமா ஒன்று அந்த பக்கம் பேசி, இல்லை இந்த பக்கம் பேசி, என்ன நான் நாமினேஷனில் இருக்குங்க, நான் இந்த பக்கம் பேசி தான் ஆகணும் 2 பக்கமும் அப்படின்றாங்க. சரி, லாஸ்ட்டாக பற்றி நம்ம அம்மா சாட்சனமாக இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,321 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.89. ஸோ சாட்சனா இந்த வாரம் முழுக்க சூப்பராக போனாங்க. அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லா வாரங்களும் ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு கேம். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அணைய போகிற விளக்கு பிரகாஷ் மாதிரின்ற மாதிரி சூப்பராக அந்த டால் டாஸ்க்லாம் வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணாங்க. அதே மாதிரி தீபக் ஒரு அந்த பூவை கட் பண்ணதும் செம மாதம் இருந்துச்சு. 2வது பூவை வந்து மஞ்சள் கட் பண்ணாங்க, செம மாதம் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று அவங்களோட வே ஆஃப் ஆட்டிடியூட் இன்னுமே மாற்றிக்கலாம். ரொம்ப மட்டமாக இருக்குது. அந்த சின்ன பொண்ணுன்றதை மைண்டில் மறந்துட்டு அப்படியே எல்லார்கிட்டையும் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. மரியாதையே கிடையாது. தீபக் கிட்டலாம் வந்து சுத்தமாக மரியாதை கிடையாது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணலாம். என்னதான் அவங்க ஆட்டத்தை வந்து மாற்றணும்னு நினச்சாலும் வெளியில் இருக்கிற மக்கள் நாங்கள் அதெல்லாம் மசிகிற ஆள் கிடையாதுங்க. இவங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு கம்மி பண்ணி இப்போ இவங்களுக்கும் மேலே இருக்கிற ஆனந்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,300 ஓட்டுக்கு மேலே இருக்குது. வேறு வழியே கிடையாது, அவங்க போய் தான் ஆகணும். ஸோ எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,15,098 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அன்அஃபிஷியல் ஓட்ஸ் படி கண்டிப்பாக இந்த வாரம் சாட்சனா வந்து 99% போயிடுவாங்க. லாஸ்ட்டாக அவங்க ஏதாவது போன வாட்டி பண்ண மாதிரி திருமுழு பண்ணால் தான் ஆச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த விக்கெட் காலின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டபுள் விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி 99% சொல்லியிருக்காங்க. அந்த 1% என்ன ஆக போகுது தெரியல. அதேமாதிரி ரெட் கார்டும் எல்லோ கார்டும் கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி 99% சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னுடைய ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் என்னன்னா, பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் பண்ணுவீங்க நம்புறேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சூடான சுவையான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாய் நண்பர்கள்.